وأصحابه أجمعين إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த பிரபஞ்சத்தை படைத்து படைப்பினங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு வேண்டிய இயற்கை சட்டங்களை வகுத்தளித்து படைப்பினங்களிலே மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையையும் பகுத்தறியும் வழங்கி அவனை இருட்டிலே விட்டுவிடாமல் இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் அனுப்பி வைத்து அந்த நபிமார்களுடன் வேதங்களை அனுப்பி வைத்து இந்த அண்ட சராசரங்களின் மீது பேராட்சி செய்து வரும் வல்ல நாயனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும். மனிதர்களுக்கு மனிதத்துவத்தை போதிப்பதற்காகவும் யார் ஏக இறைவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு உலகிலே நிம்மதியான வாழ்வும் மறுமையிலே சுவனமும் உண்டு என்ற நற்செய்தி சொல்வதற்காகவும் யார் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு உலக வாழ்வும் மறுமை வாழ்வும் நரகத்திலே சென்றுவிடும் என்ற எச்சரிக்கை செய்வதற்காகவும் வருகை தந்திருக்கக்கூடிய லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களின் இறுதி தூதராக வந்த எம்பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் மீதும் தோழர்கள் மீதும் இறை நல்லடியார்களாகிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்று உண்டாவதாக என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் இன்னும் மிகச் சிறப்பான ஒரு மாதத்திலே ஜும்மா தினத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது மகத்தான கருணையாகும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய சிறப்பை பற்றி தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டுதோறும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆண்டுதோறும் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நடைபெற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே இந்த ரமலான் சம்பந்தமான செய்திகளும் உண்டு. ரமலான் பற்றி இறைவன் கூறும் பொழுது தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வல் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று கூறுகிறான். இந்த ரமலான் மாத இத்தகைய சிறப்புக்குரியதென்றால் இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிக்கக்கூடிய வேதமாகிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்பதற்காக இந்த ரமலான் மாத சிறப்புக்குரிய மாதம் என்ற திருமறை வசனத்தை தான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். நீங்கள் இந்த வசனத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ரமலான் மாதம் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் தான் சிறப்புக்குரிய மாதம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த ரமலான் மாதம் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் சிறந்த மாதம் என்று மட்டும் இறைவன் கூறவில்லை. அந்த திருக்குர்ஆன் என்றால் என்ன என்பதை சேர்த்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஹுதல் லின்னாஸ், இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காகவும் இந்த மனித குலத்திற்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் என்று திருக்குர்ஆனை கூறுகிறான். திருக்குர்ஆன் என்பது முஸ்லிம்களுடைய வேதம் அல்ல. திருக்குர்ஆன் என்பது இந்த மனித சமுதாயம் முழுவதற்கும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய வேதமாகிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்பதற்காக இந்த மாதத்தை சிறப்புக்குரியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதை பார்க்கின்றோம். அதுபோலதான் திருக்குர்ஆன் இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறுகிறான். முஸ்லிம்களுடைய கடவுள் என்று சொல்லவில்லை. இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் எந்த இறைவன் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வருகிறானோ, அதன் மீது தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ஆட்சி செய்து வருகிறானோ அந்த ரப்பில் ஆலமீனுக்கே, அந்த ரட்சகனுக்கே எல்லா புகழும் என்று இறைவன் கூறுகிறான். அதுபோலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் கூறும் பொழுது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று கூறுகிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் அருளாக அருட்கொடையாகத்தான் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆன் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். குர்ஆனை பற்றி பேசும் பொழுது குர்ஆன் கூறுகிறது ஹுதல் லின்னாஸ் என்று கூறுகிறது. இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக வந்த வேதம் என்று கூறுகிறது. இறைவனை பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது? இந்த அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் தான் இறைவன், அவன் தான் அவனுடைய ரட்சகன் என்று கூறுகிறது.
இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது? அகில மக்களுக்கெல்லாம் அருக்குடையாக வந்தவர்கள் என்று கூறுகிறது. நம்மை பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது? திரும்ப திரும்ப கேட்கிறோம். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ் தஅமருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ் என்று கூறுகிறார். முஸ்லிம்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் என்ன கூறுகிறான்? இந்த மனித சமூகத்துக்காக தோற்றுவிக்கப்பட்ட மிகச்சிறந்த குழுவினராக இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறார். கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் மிகவும் யோசிக்கக்கூடிய, நாம் கடந்து வந்த பாதையை பற்றி மிகவும் சிந்திக்கக்கூடிய, எதிர்காலத்தை பற்றி மிக பெரிய ஒரு கவலையுடன் நாம் யோசிக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய ஒரு செய்தியை தான் உங்களுக்கு சொல்வதற்காக இந்த கருத்துக்களை எல்லாம், இந்த வேத வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறேன் கண்ணியமிக்கவர்கள். எனவே நாம் திருக்குர்ஆனை இறை வேதம் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. திருக்குர்ஆனை இறைவனுடைய இறுதி வேதம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இனி அல் யௌம லக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வேத வெளிப்பாடுதான் திருக்குர்ஆன் இறைவனின் புறத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய கடைசி வேத வெளிப்பாடு. அதற்கு பின்னால் இனிமேல் வஹி என்ன வேத வெளிப்பாடு முற்றுப்பட்டு விட்டது. திருக்குர்ஆனை இறைவனுடைய இறுதி வேதம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் முஸ்லிமாக ஆக முடியாது. இறைவனுடைய இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், இறை தூதுவத்தினுடைய கட்டடத்தினுடைய கடைசி செங்கலாக நான் இருக்கிறேன். இனிமேல் இறை தூதர் யாரும் வரப்போவதில்லை, மறுமையில்தான் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனும் அதற்கு சரியான கருத்துக்களை நமக்கு கூறியிருப்பதை பார்க்கணும். காத்தமுன் நபியின் என்று கூறுவதை பார்க்க கண்ணியமிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் தன்னுடைய நுபுவத்து வாழ்க்கையை அவர்கள் ஹிரா குகையிலிருந்து இந்த வேத வெளிப்பாடு வந்ததிலிருந்து கடைசியாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே அவர்கள் உயிர் பிரியும் வரை தொடர்ந்து செய்த பணி என்ன? இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியைத்தான் அவர்கள் செய்தார். அந்த பணிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஏற்கனவே வந்த எல்லா நபிமார்களுக்கும் அந்த பணிதான் ஒப்படைக்கப்பட்டது. எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் திருக்குர்ஆனில் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் இதைத்தான் கூறார்கள், என்னுடைய சமுதாய மக்களே, நீங்கள் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள், படைப்பனங்களை வணங்காதீர்கள் என்ற செய்தியை சொல்ல வந்தவர்கள் தான் எல்லா இறை தூதர்களையும் என்று திருக்குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால நுபுவத்து வாழ்க்கையிலே அவர்கள் இந்த அழைப்பு பணியை, முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். திருக்குர்ஆனிலே வெள்ளிக்கிழமையில நாம் ஓதக்கூடிய சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளமை எப்படி இருந்தது என்பதை அப்படியே படம் பிடித்து காட்டினார். ஃபல அல்லக பாஹிவுன் நஃப்ஸக இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா என்று. அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நபிகள் நாயகம் அவர்களை நீங்கள் உண்மையிலேயே மாய்த்துக் கொள்வீரோ என்று கேட்கக்கூடிய இறைமறை வசனத்தை தான் வெள்ளிக்கிழமை தோறும் ஓதிக்கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் தங்களை பற்றியே கூறுகிறார்கள், நான் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் வெளிச்சத்தை பார்த்து செல்லக்கூடிய வீட்டில் பூச்சிகளாக போய் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள், நரகத்திலே விழ சென்று கொண்டிருக்க அவர்களுடைய பிடரிகளை பிடித்து இழுத்த வண்ணமாக நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அவர்கள் வாழ்நாள் முழுவதிலும் செய்தது அழைப்பு பணிதான். அது மட்டுமா, ஹஜ்ஜத்துல் விதா என்ற வரலாற்று சிறப்புமிக்க பேருரையை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார். அவர்தான் இறுதியாக அவர்கள் ரத்தின சுருக்கமாக இந்த உலக மக்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோவாக, அது ஒரு மனித உரிமையினுடைய மேனிஃபெஸ்டோ என்று சொல்லலாம், அது ஒரு கொள்கை ரீதியான இறை நம்பிக்கையினுடைய மேனிஃபெஸ்டோ என்று சொல்லலாம், அது மனித சமுதாயத்திற்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழைப்பு என்று கூறலாம். மூன்றாவது நாலாவதாக இது முஸ்லிம் சமுதாயத்தின் மீது பொறுப்பப்பட்ட இருக்கிற சுமை, அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய கடமை என்ன என்பதை உணர்த்தக்கூடிய மிக ரத்தின சுருக்கமான ஒரு உரைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜத்துல் விதா உரை. அந்த உரையை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அடுத்த ஆண்டு இந்த ஹஜ்ஜுக்கு வருவேனோ வரமாட்டேனோ என்று கூறிவிட்டு, நான் எனக்கு இறைவன் எந்த பொறுப்பை சுமத்தினானோ
உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம். ஒரு தடவை நான் நினைக்கிறேன், மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதச் சொல்கிறார்கள். அப்பொழுது மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், நீங்க உங்களுக்கு இறை வேதமே இறக்கப்பட்டிருக்கேன், இல்லை நான் ஓதி கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு திருமறை வசனம் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுததாக பார்க்கணும். இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்படும் பொழுது, இறை தூதர்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்படும் பொழுது, இறைவன் சன்னிதானத்திலே கேள்விகளுக்கு கேட்கப்படும் பொழுது, எந்த இறைவசனம் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடமையை, தன்னுடைய பொறுப்பை நாம் செவ்வனியில் நிறைவேற்றி இருக்கின்றோமா, நாளைக்கு நாம் இறுதி தீர்ப்பு நாளிலே இறைவன் சன்னிதானத்தில் இருக்கும் போது நம்மளுடைய நிலை என்னவாகும் என்பதை பற்றி நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்திய தாடிகள் எல்லாம் நலையும் வரை அழுததாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த எண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இந்த செய்தியெல்லாம் சமர்ப்பித்து விட்டு கேட்டார்கள், நான் இந்த தூதுத்துவ செய்தியை, இறைவன் எனக்கு என் மீது சுமத்தப்பட்ட அந்த பொறுப்பை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் பரிபூர்ணமாக உங்களிடம் சமர்ப்பித்து விட்டேனா என்று. எல்லா சஹாபாக்களும் அதற்கு சாட்சி கூறினார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாட்சியத்தை மட்டும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் இதற்கு சாட்சியாக இருக்கட்டும், அல்லாஹ் இதற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களிடம் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார். இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், மிக புனிதமான காபத்துல்லா, மிக புனிதமான மஸ்ஜித் நபவி போன்ற புண்ணியம் பூத்து குலுங்கும் இந்த இரு ஸ்தலங்களை பார்ப்பதற்காக ஆண்டுதோறும் நாம் சென்று கொண்டிருக்கிறோமோ, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ, நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த புண்ணிய பூமியை விட்டு கண்ணியமிக்கவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தை தான், நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை தான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. அப்படிப்பட்ட புண்ணிய பூமியை விட்டு சகாபாக்களிலே 60% மேலான சகாபாக்கள் பூமியினுடைய பல்வேறு பாகங்களுக்கு பரவி சென்று இந்த மார்க்கத்தினுடைய செய்தியை கூறி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தவர்களாக, அழைப்பாளர்களாக சென்று ஒன்று ஷஹீதானார்கள் அல்லது இயற்கை மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு நமக்கு. கண்ணியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணம் பெரிய ஒரு பொறுப்பு. நீங்கள் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும், எப்படி இஸ்லாத்திலே நாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வது, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வது எவ்வாறு நம் மீது கடமையாக இருக்கிறதோ, மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கை உண்டு என்ற மறுமை கோட்பாடு ஏற்றுக்கொள்வது எவ்வாறு கடமையாக இருக்கிறதோ, இறைவனுடைய புறத்திலிருந்து இருக்கக்கூடிய வேத வெளிப்பாடையும் இறை தூதரையும் பின்பற்றி நடப்பது என்பது எவ்வாறு நம் மீது கடமையாக இருக்கிறதோ, அதுபோலதான் இந்த மனித சமுதாயம் முழுவதையும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம் என்று இறைவன் கூறிய அந்த வசனத்தின் மீது நம்பிக்கை வைப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. எல்லா கோணத்தில் இருந்தும் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிறார்கள். அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது தொழுகையை விட, நோன்பை விட, ஹஜ்ஜை விட, ரமலானிலே நோன்பை விட, எல்லா ஜக்காத்து கொடுப்பதை விட முதன்மையான கடமையாக அந்த கடமை இருக்கிறது கண்ணியமிக்கிறது. அதனால்தான் சஹாபாக்கள், நான் சொல்லவில்லை, சஹாபாக்களினுடைய வாழ்க்கை சொல்லுகிறது. அதை எந்த சஹாபாக்களை பார்த்தாலும் இன்னி நட்சத்திரத்தை போல அதை பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டார்களோ, அந்த சஹாபாக்கள் இந்த செய்தியை முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உலகின் நாலா பகுதிகளில் சென்றதை நாம் பார்ப்போம் கண்ணியமிக்கவர்களே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடமை ஒன்று நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதே என்பது கூட அறியாமல் ஒரு முஸ்லிம் சமூகம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த முஸ்லிம் சமூகத்தை இறைவன் எவ்வாறு பார்ப்பான் என்பதை யோசித்து பாருங்க. நான் நோன்பு வைக்கிறோம், திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகின்றோம், ஹஜ் செய்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கின்றோம். இந்த பேனா இருக்கிறது, இந்த பேனா என்னென்னமோ காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் இந்த பேனா எழுத மாட்டேன் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. இந்த பேனாவுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வின் தூதர் சுமத்திய கடமை பொறுப்பு என்ன? திருக்குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், கதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் ஃபயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா என்று கூறுகிறான். உங்களை நடுநிலைமிக்க சமுதாயமாக இருக்கின்றோம்.
உங்கள் மீது இறை தூதர் எவ்வாறு சான்றாக திகழ்ந்தார்களோ அதுபோல இந்த மனித குலத்திற்கு சான்றாக திகழ வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாமா சுலைமான் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூறுகின்றார்கள், சீரத்து நபி என்ற வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தை எழுதிய மாபெரும் மார்க்கறிஞர், உலகம் போட்டு மார்க்கறிஞர். இது முஸ்லிம் சமுதாயத்தின் மீது எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கிறது என்பதை முஸ்லிம் சமுதாயம் உணர்ந்தது என்று சொன்னார். அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. எம்பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் தன்னுடைய வாழ்க்கையை எந்த பணிக்காக அர்ப்பணித்தார்களோ அதை அவர்கள் அர்ப்பணித்திருப்பார்கள். அன்புக்குரிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது நம் மீது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இது பற்றி நாளைக்கு மறுமையில் நாம் இறைவனிடம் வினவப்படுவோம், கண்டிப்பாக வினவப்படுவோம். ஒவ்வொரு முஸ்லீமும் இது சம்பந்தமாக பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகை பற்றி மற்ற காரியங்களை பற்றி கடமை பதிலளிப்பதை போல நம்மளுடைய சகோதர முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் உங்களிடம் உங்க கடையிலே பணியாளராக இருக்கலாம், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்களுடைய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடியவராக இருக்கலாம், உங்களுடைய வியாபார தொடர்புடையவர்களாக இருக்கலாம். கண்ணியமிக்கவர்களே, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய அன்பு நண்பர், நானும் 1981 இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவன் தான். அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இந்த மார்க்கத்திலே இந்த கரம் பிடித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இருந்தாலும் கூட என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருவர் இருந்தார். அவர் மரணித்து விட்டார், முஸ்லிம் அல்லாதாராக மரணித்து விட்டார். அவருடைய மகன் அல்லாஹ்வுடைய அருளால் இஸ்லாத்தில் இணைந்து அப்துல் அஜீஸ் என்ற பேரை வைத்துக் கொண்டு ஷூரா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வைத்திருக்கிறார் நரிக்குடி அந்த பகுதியிலே. அடிக்கடி வருவார் என் அலுவலகத்தில், மாமா மாமா என்று கூப்பிடுவார். தாவா சென்டருக்கு அடிக்கடி வருவார், பேசுவார். பேசிட்டு போகும்போதெல்லாம் மாமா உங்கள்கிட்ட ஒண்ணு பேசணும் மாமா, மாமா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும் மாமாண்டுவாரு. ஒரு நாள் தனியா வந்து கேட்டார், என்ன அஜீஸ் மருமகனே, என்ன ஏன் மாமா எங்க அப்பாவுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லாம விட்டுட்டீங்க? உங்களுடைய உயிரை விட ரொம்ப நீங்க நேசித்துவீங்க எங்க அப்பாவை, அவரிடம் இந்த மார்க்கத்தை பத்தி நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே, ஏன் மாமா விட்டுட்டீங்க என்று கேட்டார். கண்ணியமிக்கவர்களே, இந்த கேள்விக்கு இது உலகத்திலே கேட்கின்ற கேள்வி மட்டுமல்ல, மறுமையிலே நம்மை பார்த்து நம்மளுடைய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பார். அதற்காகத்தான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து வந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் சிந்தினார்கள் என்று சொன்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்துவிட்டு சாப்பிடுவதற்காக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். உணவு பரிமாறப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு கபீலா, ஒரு கூட்டம் மக்காவிற்கு வருகின்ற செய்தி, அந்த சத்தம், அந்த ஓசையை எழுப்பப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று அந்த கபீலா, அந்த கூட்டத்திடம் இஸ்லாத்தின் செய்தியை சொல்ல வேண்டும் எழுந்து நிற்கிறார்கள். இப்பொழுதுதான் போய்விட்டு வந்திருக்கிறீர்களே அல்லாஹ்வினுடைய தூதரே, இல்லை, நாளைக்கு அல்லாஹ்விடம் நான் என்ன பதில் சொல்லுவேன், அவரிடம் இந்த செய்தியை சொல்லவில்லை என்றார் என்று எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் எந்த பணியை செய்தார்களோ அப்படி ஒரு கடமை ஒன்று இருக்கிறது என்றே அறியாத ஒரு சமூகமாக நாம் இருக்கணும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய கை சேதத்தில் இருக்கிறோம் என்பதை கண்ணியமிக்கவர்களை, இந்த ரமலான் ஆண்டுதோறும் வருகிறது. ஹுதல் இன்னாஸ் என்று சொல்லுகிறது, கைர உம்மத்தின் உகரஜத்தில் இன்னாஸ் என்று சொல்லுகிறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிறது, வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தா இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிறது. நீங்க யார் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தன்னை நற்செய்திகள் செய்கிறார்களோ அவரை விட சிறந்த சொல் சொல்லக்கூடியவர் யார் என்று இந்த திருக்குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டுதோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகம் இஸ்லாத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. கண்ணியம், இந்த உலகம் இஸ்லாத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் நம்மைக்கு எதிராக மீடியாக்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்கின்றன. நீங்களும் நானும் எந்த முயற்சியும் செய்யலன்னு வச்சுக்கோங்க, இந்த இஸ்லாம் மேலோங்காம போயிரும் நினைக்கிறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே,
இந்த டியூப் லைட் எவ்வாறு இருக்கிறது உண்மையோ அதுபோல பேருண்மை இந்த இஸ்லாம் ஒவ்வொரு குடிசையையும் ஒவ்வொரு மாளிகையும் தட்டிய தீரும் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அது முடிவு வரைக்கும் கியாமத் நாள் வராது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை நீங்களும் நானும் சொல்லவில்லை. ஆனால் உலகத்திலேயே இஸ்லாத்திற்கு விரோதமாக எல்லா மீடியாக்களும் பிரச்சாரம் செய்கிறது, உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் நடக்கிறது. ஆனால் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்த்தீர்களா, யோசித்து பார்த்தீர்களா? அதே மீடியாக்கள் தான் சொல்கிறது, உலகத்திலேயே அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு சித்தாந்த ஒரு கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் என்று சொல்லுகிறது, இஸ்லாமோபியா என்று கூறுகிறது. எனவே நாம் இந்த வேலையை செய்யாமல் இருந்து விட்டால் இந்த வேலை நின்றுவிடும் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை கொண்டாவது இந்த வேலையை வாங்கி விடுவான். ஆனால் கை சேதம் நமக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கை சேதம் நமக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை சொல்லவில்லை என்றால் நாளை கியாம நாளிலே நம்மளிடம் பணியாளராக இருந்தவர்கள், நம்மளிடம் அண்டை வீட்டுக்காராக இருந்தவர்கள், நம்மளிடம் வியாபார நிமித்தமாக தொடர்பு வைத்திருந்தவர்கள், நம்மளுடைய சுக துக்கங்களிலே பங்கு வைத்தவர்கள் அனைவரும் வந்து நிற்பார்கள். எல்லாவற்றையும் விட கண்ணியமிக்கவர்களே, தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் மிகவும் இதன் மீது நமது பொறுப்பு அதிகமாக இருப்பதை நாம் உணர வேண்டும். என்றால் மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியாது. தமிழகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மை அதிகமாக நேசிக்கிறார்கள். மாமா என்கிறார்கள், மச்சான் என்கிறார்கள், சியான் என்கிறார்கள், உறவுகளை கொண்டாடுகிறார்கள், நம்மளுடைய சுக துக்கங்களிலே பங்கு வகிக்கிறார்கள், நல்லது கெட்டதிலே பங்கு வைக்கிறார்கள், நமக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கிறார்கள். எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லோரும் அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் அவர்களிடம் நாம் ஒரு வார்த்தை சொல்வதற்கு என்ன குறை வந்து விட்டது? படைத்தவனை மட்டுமே வணங்குங்க, படைப்பனங்களை வணங்காதீங்க. நாளைக்கு ஒரு நாள் வருங்க, இது சொன்னா அவங்க மீது கோச்சிக்கிற போறாங்களா? எல்லா மனிதர்களும் இறைவன் நெருப்பி கேள்வி கேட்பா. படைச்ச இறைவனை மட்டும்தான் வணங்கினா சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லாட்டா நரகத்துக்கு போயிடுவோம். நம்ம எவ்வளவோ பேர் இங்க வட்டி வாங்காமல் இருக்கிறோம். வியாபாரத்துல நேர்மையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உறவு நிலைகளில் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த நிலையெல்லாம் நான் ஏன் இருக்கிறேன் என்று உங்களுடைய சகோதர முஸ்லிம்களோட சொல்லி இருக்கிறீர்களா? எல்லோரும் வட்டி வாங்கும் போது நான் மட்டும் ஏன் வட்டி வாங்காமல் இருக்கிறேன்? எல்லோரும் பொய் சொல்லி வியாபாரம் செய்யும் போது நான் மட்டும் ஏன் பொய் சொல்லி வியாபாரம் செய்யாமல் இருக்கிறேன்? எல்லோரும் அண்டை வீட்டுக்காரன் சண்டை பிடிக்கும் பொழுது நான் ஏன் அவர்களுடன் நேசத்துடன் இருக்கிறேன்? ஏன் எல்லோரும் வரதட்சணை வாங்கும் போது நான் வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன்? எந்த இந்த எல்லாரும் மதுவும் சூதிலையும் மூழ்கி கிடக்கும் போது அந்த முற்றிலுமாக விலகி போய் நான் இருக்கிறேன். இதற்கு பின்னணியிலே என்னுடைய செயல் அல்ல, இது எனக்கு பின்னணியில ஒரு நம்பிக்கை இருக்கிறது சகோதரனே. அது இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி, இறைவன் புறத்திலிருந்து செய்தி வந்திருக்கிறது என்ற செய்தி. இதை கடைபிடிக்கவில்லை என்றால் நாளை இறைவன் என்னை மறுமையிலே நரகத்திலே போட்டு விடுவான் என்ற செய்தி தான் என்னை இந்த நல்லவனாக, குடிக்காதவனாக, சூதாடக்கூடியவனாக இல்லாமல், வட்டி வாங்காதக்கூடியவனாக இல்லாமல், விபச்சாரம் செய்யாதவனாக இல்லாமல் எல்லா காரியங்களிலும் என்னை தடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் இது பாரம்பரியமாக நாங்கள் பின்பற்றக்கூடியதல்ல. இதற்கு பின்னால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் முஸ்லிம் அல்லாத சகோதரரிடம் பக்குவமாக எடுத்து சொல்வதிலே என்ன பெரிய ஒரு நமக்கு பாரம் இருக்கிறது என்பதை நீங்க யோசித்து பாருங்க. உங்களால் செய்ய முடியும். ஆனால் கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் உணர்த்தப்படாமல் இருக்கிறோம். இந்த முக்கியத்துவத்தை பத்தி சொல்லப்படாமல் இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம ஊர்ல இருந்தார்கள் தொழிலாளிகள் தான் பெரிய கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. பெரியவங்க வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு கயிறு கட்டி வச்சிருவாங்க, அவங்க தான் தொழுகைக்கு வருவாங்க. ஆனா இந்த உலமா பெருமக்களும் மதரசாக்களில் உருவானவர்களும் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல சொல்ல இந்த பெரிய அளவிலே தொழிலாளிகள் உருவாகிவிடும். அதுபோல நோன்பு வைப்பவர்கள் யாரும் வைப்பார்கள். இந்த எல்லோரும் நோன்பு வைக்க ஆரம்பித்தோம். ஹஜ்ஜி என்றால் ஊர்ல யாரோ ஒரு ஆள் ஹாஜி, 2 ஹாஜி இருப்பாங்க. நிறைய ஹாஜிகள் எல்லாவற்றும் இந்த ஃபசீலத்து சிறப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல முஸ்லிம்கள் அதை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த அழைப்பு பற்றிய செய்தி முஸ்லிம் சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்காதது யார் பொறுப்புதாரிகளோ அவர்கள் மீது மிகப்பெரிய கடமை இருக்கிறது கண்ணியமிக்கவர்கள். ஆனால் திருக்குரானை இந்த கோணத்தில் இருந்து நாம் படித்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள், அதான் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் மிக நெருங்கிய அளவில் இஸ்லாத்திற்கு நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், முஸ்லிம்களை நேசிக்கிறார்கள். ஆனால்
ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் கண்ணியமிக்கவர்கள். நம்ம வீட்டுல பிரியாணி ஏற்பாடு பண்றோம். கம்ம கம்மான்னு வாடை வருது, பக்கத்து வீட்டுலாம் வாடை வருது, கஷ்டப்படுறவன்லாம் இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல பிரியாணி இருக்குன்னு நினைக்கலாம், ஆனா சாப்பிட வருவாரா? பசி இருக்குது, வறுமை இருக்குது. நம்ம கூப்பிடாம சாப்பிட வருவாரா? வரமாட்டார். ஆகையினால கண்ணியமிக்கவர்களே, முஸ்லிம்கள் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாம் நல்ல மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு லட்சம் முஸ்லிம் அல்லாதவர்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிடு என்று சொன்னால் தானே இருக்கிறார்கள். அதுக்குத்தானே எம்பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலே போய் சொல்லுன்னா கொடுமைகளை அணிவித்தார்கள். அங்க போய் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக அந்த கபீலா, அந்த கூட்டத்தை சேர்ந்தவரிடம் அனுமதி வாங்குவதற்காக எம்பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார். அவருடைய வாழ்நாளிலேயே அதிகமான கஷ்டத்தை, துயரத்தை அனுபவித்த நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இவ்வளவு ஒரு விசாலமான தொடர்பு இருக்கிறது. இவன் நல்ல அருகிய அளவில் நிறைய நெருக்கமான உறவுகள் இருக்கின்றார்கள். இவர்களிடம் நாம் இஸ்லாத்தை சொல்லவில்லை என்றால், இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை என்றால், நாம் அதை ஒரு மத பிரச்சாரமாக நினைத்து விடக்கூடாது. நான் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இஸ்லாத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் இது மத மாற்றம் அல்ல, இது ஜாதி மாற்றம் அல்ல, இது நம்பிக்கை மாற்றம். ஏற்கனவே பல தெய்வ வணக்கத்தில் இருந்தீர்கள், இந்த ஓரிரை கொள்கைக்கு, ஒரே இறைவன் தான் என்ற நம்பிக்கைக்கு வந்து விட்டீர்கள். இதற்கு முன்னால் மரணித்தவுடன் எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலைப்பில் இருந்தீர்கள். இப்பொழுது மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் நரகம் என்ற நம்பிக்கைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே நாம் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இனிமேல் இறைவன் புறத்தில் இருந்த செய்தி வந்திருக்கிறது, திருக்குர்ஆன், இறை வேதம். அதன் பிரகாரம் வாழ்ந்து காட்டிய எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இதை பின்பற்றி நடப்பதன் மூலமாகத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்ற நம்பிக்கைக்கு வந்திருக்கிறீர்கள். இஸ்லாத்திற்கு வருவது என்பது ஒரு நம்பிக்கை மாற்றம். கண்ணியம், இஸ்லாத்திற்கு வருவது என்பது அவர்களை நரகத்தில் இருந்து சுவனத்தின் பக்கம் வரக்கூடிய ஒரு காரியம். கண்ணியமிக்கவர்கள், ஆனால் வந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், யாரோ ஒருவர் வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர் அந்த கூட்டத்தையே அவர் கூட்டி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாம் சின்ன அளவிலே முயற்சிகளைத்தான் செய்ய வேண்டும். அந்த முயற்சிகள் பெரிய 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 மாற்றங்களை உண்டாக்கும். ஆனால் அந்த முயற்சியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால், நாளைக்கு கியாமா நாளிலே இறைவன் திருமுன்னால் நிற்கும் போது நம்மளுடைய நிலைமை என்னவாகும் என்பது பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் மிக பெரிய அளவிலே இஸ்லாத்தின் பக்கம் நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் முயற்சி செய்தாலும், நாம் முயற்சி செய்தாலும், செய்யாவிட்டாலும், ரெண்டு அடிப்படைகளிலே அது உலகத்திலே மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது. ஒன்றாவது என்னவென்று சொன்னால், கொடுமைகளை அனுபவிப்பது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான கொடுமைகளை அனுபவித்தார். நாம் அந்த கொடுமைகளை பற்றி பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு அபு ஆமினா பிலிப் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கொடுமை இருக்கிறதே அரபு உலகத்தையே சிந்திக்க வச்சது. ஒரு அறவேஷ்டி கட்டிக்கிருந்த மனுஷன், படிப்பறிவு இல்லாத மனுஷன், எந்த விதமான மதிப்பு இல்லாத மனுஷன், இவ்வளவு கொடுமைக்கு பின்னாடி அகது என்று கூறினாரே, ஒருவன் என்று இந்த அரபு மக்கா நகரையே சிந்திக்க வைத்த ஒரு செயலாக மாறியது என்று அபு ஆமினா பிலிப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே, இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லோரும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். நம்மளுடைய இரத்த உறவுகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை செய்வோம். நாமும் நற்செயல்கள் செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக என்னையும் என்னுடைய குடும்பத்தினரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.